ஸோ அடுத்த கோல் வந்து கிரவுண்டிங். அது ஃபர்ஸ்ட் கிரவுண்டிங் எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். வெறும் கால்ல செப்பல் எதுவும் போடாம புல் தரையிலையோ மணல்லையோ மண்லையோ இல்ல பீச் இந்த மாதிரி ஏரியாலையோ இல்லைன்னா கூழாங்கல் ஓடுற தண்ணீர்லயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையான ஒரு இடங்கள்ல வந்து செப்பல் போடாம நடக்கிறது தான் கிரவுண்டிங். இந்த மாதிரி கிரவுண்டிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்றேன். ஸோ நம்மளுடைய பூமியில வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளவு நிரம்பி இருக்கு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம செப்பல் போடாம நடக்கிறப்பையோ இல்ல உட்கார்றப்பையோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் பூமியில இருந்து நம்மளுடைய உடம்பு வாங்கிக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப 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 தேவையான விஷயம். ஏன்னா இது வந்து இந்த டிசி கரண்ட் ஃப்ளோ வந்து ஏற்படுத்தும். நம்மளோட உடம்புல வந்து அந்த டிசி கரண்ட் ஃப்ளோ தான் நம்மளோட நேச்சுரலான ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வர்றப்ப நம்மளோட பாடியில அதிகப்படியான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்ம அப்சர்வ் பண்றப்ப என்ன ஆகும்னா இயற்கையான ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத விஷயங்கள் இல்லை இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து இயற்கையான ஒரு ஒரு சுத்திகரிப்போ இல்லை இயற்கையான ஒரு குணப்படுத்துதலோ வந்து நம்ம உடம்புல அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த எர்த்துக்கு எப்படி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வருதுன்னா மின்னல்னால ஒரு நாளைக்கு ஒவ்வொரு செகண்டும் 40ல இருந்து 100 மின்னல்கள் வந்து நம்மளோட பூமியை வந்தடையுது. அந்த மின்னல்கள் மூலமா எர்த்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு செகண்டுக்கு 40ல இருந்து 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மில்லியன் மின்னல்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த பூமியை வந்தடையுது. இந்த மின்னல்கள் மூலமா இந்த பூமி இந்த எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்ம பூமியில வந்து நம்மளுடைய பாடி டச் ஆகிற மாதிரி செப்பல் எதுவும் போடாம நம்ம நடக்கிறப்ப வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்மளுடைய உடம்பு அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத சயின்டிபிக்காவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து அந்த சயின்டிபிக் பேப்பர்ஸ்லாம் இப்போ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த குணப்படுத்துற பலன்களை தவிர வேற என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்றதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல இருக்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சாப்பாடு மூலமா அதை எடுத்துக்குவோம். பட் ஆனா இந்த மாதிரி கிரவுண்டிங் பண்றது மூலமாகவும் நம்மளோட உடம்புல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகரிக்கும். நம்மளோட உடம்புல இருக்க சர்க்காடியன் ரிதம் அதாவது செலட்டனின் மெலனின் நம்ம பீனியல் கிளாண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்த பேலன்ஸ் பண்ண உதவும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அது என்ன அந்த சர்க்காடியன் ரிதம் என்ன பண்ணும்னு நம்மளோட தூக்கம் விழிப்பு இந்த சைக்கிளை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த சர்க்காடியன் ரிதத்தை இது பேலன்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு இது உதவியா இருக்கும். அதே மாதிரி இம்ப்ரூவ் டைஜஷன் அதாவது உடல்ல வந்து ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரிப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எனர்ஜி சென்டர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கும் வந்து இது உதவியா இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்கா வந்து இது பிளட் ப்ரெஷரையும் கூட குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கனால ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கனால தூக்கம் ஜீரண சக்தி இது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுனால நம்மளுடைய உடம்புல பல நல்ல விஷயங்களை இந்த கிரவுண்டிங் ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தவிர வந்து நான் ஆல்ரெடி சுமன் ரெசனன்ஸை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோலார் பிளேயர்ஸ் அந்த வீடியோல. சுமன் ரெசனன்ஸ்ன்றது நம்மளுக்கு எப்படி பிரைன் வேவ் 5 டிஃப்ரெண்ட் பிரைன் வேவ்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய பூமியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு ஹையர் டைமென்ஷன். நம்ம எப்படி ஒரு உயிரா டைமென்ஷன்ல நம்ம அந்த வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பூமி வந்து ஹையர் டைமென்ஷன் பீயிங். அவங்களும் ஒரு பீயிங். she has more consciousness. அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவலே வேற, அவங்களுடைய டைமென்ஷனே வேற, அவங்க டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே வேற. பூமியுடைய அந்த பிரெயின் ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம் இந்த சுமன் ரெசனன்ஸ். நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுமன் ரெசனன்ஸை வச்சு நம்மளால நீங்க தேடி பாருங்க சுமன் ரெசனன்ஸ் அப்படின்னு தேடி பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ ஆக்சுவலா அவங்க வந்து அந்த நம்மளுடைய எர்த்தோடைய சுமன் ரெசனன்ஸை அந்த கிராஃப் அந்தந்த ஏரியால வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த மெஷர் பண்ற அந்த பிரெயினை வச்சு நம்ம கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் லெவல் எந்த அளவு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை பத்தி நான் அந்த சோலார் பிளேயர்ஸ் வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இங்க எதுக்கு இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா நம்ம கிரவுண்டிங் பண்றப்ப நம்மளுடைய அந்த பிரெயின் வேவ் நம்மளோட பிரெயின் பேட்டர்ன் நம்மளுக்கு ஆல்பா பீட்டா காமா டெல்டா டீட்டான்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளோட பிரெயின் பேட்டர்ன் ஆல்பாவோட அசைன் ஆயிருக்கிறப்ப நம்ம காம் ஸ்டேஜ்ல இருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிரவுண்டிங் பண்றப்ப
நம்மளோட ஃப்ரீக்வெண்ட் பிரெயின் பேட்டர்ன் வந்து மதர் எர்த்தோட அந்த பேட்டர்னோட அலைன் ஆகிறதுக்கு நிறைய அந்த ஹியூமன் ரெசனன்ஸ் வேல்யூவோட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா நம்ம ரொம்ப காமா அந்த ஆல்பா ஸ்டேஜ்ல வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அது வந்து சயின்டிஃபிக்காக இருக்குன்றப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது 10லேருந்து 15 நிமிஷமாவது காலில் செப்பல் போடாமல் கிரவுண்டிங் பண்ணுங்க. அதனால உங்கள் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா கிரவுண்டிங் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது நம்ம அந்த மதர் எர்த்துக்கு தேங்க்ஃபுல்னஸ் தேங்க்யூ சொல்றது வந்து நம்ம ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க்ஃபுல்னஸாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்டிங் பண்ணுறப்ப கொஞ்ச நேரமாவது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 2-3 நிமிஷமாவது கான்சியஸாக மதர் எர்த்தோட கனெக்ட் பண்ணி நடங்க. அதுக்கு தேங்க்ஃபுல்லாக மதர் எர்த்துக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நடங்க. எப்படி வந்து நம்ம சூரியன் வந்து நம்மளுடைய அப்பா மாதிரி எல்லா எனர்ஜியும் கொடுக்குதோ அதே மாதிரி மதர் எர்த், அதனாலதான் மதர் அப்படின்றோம். நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் எர்த்ல இருந்து தான் கிடைக்குது. நம்மளுடைய வாழ்வாதாரமே இந்த எர்த் அப்படின்றப்ப அதுக்கு வந்து அந்த 2-3 நிமிஷமாவது தேங்க்ஃபுல்லா அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கான்சியஸா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டு நடக்கிறப்ப உங்களால அந்த சில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பண்ண முடியும். நீங்க வந்து எந்த ஒரு எலமெண்ட்டையும் நீங்க கான்சியஸா நான் ஈகோ அப்படின்றத விட்டுட்டு அதோடைய அந்த டிவைன் எசன்ஸ் லெவல்ல நீங்க கனெக்ட் பண்றப்ப உங்களால அந்த ஒத்த அதிர்வை வந்து உணர முடியும். ஒரு சில்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, புல்லரிக்கிறது, அதை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு செடிகிட்ட பேசினாலும் சரி இல்ல கான்சியஸா எர்த்திங் பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஒரு இந்த டிவைன் எசன்ஸோட கனெக்ட் பண்ணீங்கனாலே அந்த ஒன்னஸை ஃபீல் பண்ணீங்கனாலே வந்து உங்களால வந்து அந்த சில்ஸ் ஸ்பிரிச்சுவல் சில்ஸ்ன்னுவாங்க அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெய்லி கொஞ்ச நேரமாவது கிரவுண்டிங் பண்ணுங்க. கான்சியஸா பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வெறும் காலில் தரையில நடுங்க. அந்த சிமெண்ட் தரையிலையோ தார் ரோட்லயோ நடக்கிறது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. எர்த்தோட கனெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்க. ஆர்டிபிஷியலா இருக்கிற எந்த தரையிலையும் நடக்கிறனால பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்ப நிறைய தார் ரோடு சிமெண்ட் ரோடு நேச்சுரலா தர கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா நீங்க கான்சியஸா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு ஒரு பிளே கிரவுண்ட் அந்த மாதிரியாவது போய் நீங்க நடக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.